வணக்கம். காய்கறிகள் சேர்த்து கோதுமை உப்புமா குக்கர்ல எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். குக்கர்ல எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு 3ல இருந்து 6 பச்சை மிளகாய் வரைக்கும் கீரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோல் நீக்கி துருவிக்கலாம், இல்ல சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் நறுக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நறுக்கிய இஞ்சியவும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 2 கேரட், 10-15 பீன்ஸ் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் 3 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல சம்பா கோதுமை ரவை கிடைக்கும். நான் இங்க சன்னமா கிடைக்கிற உடைச்ச கோதுமை வாங்குறேன். எது கிடைக்குதோ எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா தல தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சு வச்சுட்டு கோதுமை ரவைய சேர்த்துக்கங்க. ரவைய தண்ணியோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை திருப்பியும் கூட்டி மிதமான சூட்டுக்கு வச்சுக்கலாம். திரும்பவும் கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடிய போட்டு கொஞ்ச நேரம் காத்துருங்க. விசில் ஓட்ட வழியா ஒரே சீரா ஆவி வெளியே வரப்போ அடுப்பை நல்லா குறைச்சு வச்சு விசில் போட்டுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை அமர்த்திடலாம். விசில் எடுத்து விட்டுறாதீங்க, அழுத்தம் தானா அடங்கட்டும். இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, விசில் அடங்கிருச்சு. இப்போ விசில் எடுத்துட்டு மூடியை திறந்துடலாம். சுட சுட கோதுமை கிச்சடி தயார். லேசா கிளறி விட்டுருங்க. அடியில பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. காய்கறிய ரொம்ப குட்டியா நறுக்கணும்னு அவசியம் இல்ல, பூவா வெந்துருச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு காரமா நீர்க்க அரைச்ச தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும்.